இருக்கும். வெயிட் 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 இருங்க. போறதுக்கு முன்னாடி இது மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ரொம்ப தீவிரமாக படிச்சுட்டு இருப்பீங்க. சில பேர் இப்போ தான் படிக்க தொடங்கியிருப்பீங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி படிக்கிறது இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து படிக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வெற்றி நிச்சயம்னு சொல்லலாம். அது என்னது, இது படிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கா? ஆமாங்க, கண்டிப்பாக படிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் படி நீங்கள் படிச்சிங்கனாக்கா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாமில் நீங்கள் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணி போஸ்டிங்ஸை வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது நீங்கள் படிக்கிற மெத்தடில் தாங்க இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து நான் ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், புக்ஸை வந்து ஃபுல்லாக தரவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. என்ன புக்ஸ்னாக்கா சமச்சீர் கல்வி. இந்த சமச்சீர் கல்வி புக்ஸை மட்டும் நீங்கள் வந்து ஃபுல்லாக படிக்கணும், சரிங்களா? வரி வரியாக வகாஞ்சி படிக்கணும், சரிங்களா? சில இன்னும் வரி வரியாக வகாஞ்சி படித்தா கூட வரல அப்படின்னாக்கா, இப்போ பாருங்கள், ஒரு வாட்டி படித்தாக்கா உங்களுக்கு வந்து ஞாபகம் வராது, சரிங்களா? ரெண்டாவது வாட்டி படித்தாலும் ஞாபகம் வராது, மூணாவது வாட்டி படித்தாலும் ஞாபகம் வராது. அதே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 10 வாட்டி படிங்க, சரிங்களா? 10 வாட்டி படிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும். 10 வாட்டினாக்கா நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தினாக்கா, ஏதாவது ஒரு இது இப்போது பாபருக்கு அப்புறம் யார், அவங்களுக்கு அப்புறம் யாருனாக்கா நீங்கள் அப்படியே உக்காந்து அப்படியே மனப்பாடம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, சரிங்களா? பாபர், ஹுமாயூன், அக்பர், இந்த மாதிரிலாம் உக்காந்து நீங்கள் வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் விட்டுணும் நீங்கள், சரிங்களா? விட்டுட்டு நீங்கள் அப்படியே வந்து ஒரு விஷுவலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் கண்ணை மூடி உங்கள் மைண்டில் வந்து ஒரு படம் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த படத்துக்கு வந்து நீங்கள் உயிர் தரணும், புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மறக்காது, சொல்கிறது புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து மறக்காது. அது மறக்காத ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு ஞாபகத்தில் இருக்கும். இது வந்து நான் ஃபாலோ பண்ண ஒரு மெத்தட், அது உங்களுக்கு சொல்ல வரேன், சரிங்களா? மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சமச்சீர் புத்தகத்தை நீங்கள் வந்து ஃபுல்லாக தர பண்ணணும், லைனாக படிக்கணும். படிக்கும்போது உங்கள் விரலை எடுத்து ஒரு லைன்ஸும் அந்த லைன்ஸ் மேலே அப்படியே கையை வச்சு படிச்சுட்டே வரணும். சின்ன புள்ளத்தனமாக படிக்கணுங்க, அப்போ தாங்க மைண்டில் உட்காரும், சரிங்களா? எனக்கு வந்து வயசு எவ்வளோ ஆச்சு, நான் வந்து உக்காந்து சின்ன புள்ளத்தனமாக படிக்கிறதா? சின்ன பிள்ளைத்தனமாக இப்போ எப்படி படிக்கிறதுனாக்கா, ஸ்கூலில் எல்லாமே டீச்சர்ஸு சார்ஸ் எல்லாமே சொல்லி தருவாங்க, விரலை வச்சு படிங்க, சரிங்களா? அப்புறம் வந்து நிறைய வந்து செவத்தில் ஒட்டி படிங்க, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. இந்த சின்ன பிள்ளைக்கு வந்து அவங்களுடைய மெமரியில் பதியத்துக்காக எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி, சரிங்களா? அந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும். அது ஃபுல்லாக படிச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம அதை அப்படியே வந்து நினச்சி பார்க்கணும் ஒரு பக்கத்தில். இன்னொரு முக்கியமான விஷயங்க, நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் படிக்கணும், சரிங்களா? ஐயோ டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கணும், என்னடா டைம் ஆயிடுச்சு, நமக்கு வந்து டைம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெறுப்பாக நீங்கள் புக் எடுத்து உக்காஞ்சிக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் மனசில் வந்து கொஞ்சம் கூட பதியாது, ஒரு பர்சன்டேஜ் கூட ஏறாதுங்க அது, சரிங்களா? உங்களுக்கு எப்போ தூங்கணும்னு தோணுதோ அப்போ தூங்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க, டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து உங்களுடைய முழு வேலையே அதை படிக்கிறது மட்டும்தான் இருக்கணும். அதோட டிஎன்பிஎஸ்சியோட குவாலிஃபிகேஷன் நீங்கள் வெட்டியாக இருக்கிறது தாங்க. வெட்டியாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் படிக்க முடியும், நீங்கள் எல்லாமே பண்ண முடியும். நான் வந்து வேலைக்கு போய்ட்டுருக்கேன், அப்படியே பார்ட் டைமாக இதை படிக்கிறேன், அது வந்து 100க்கு 90% செட் ஆகாது, 10% செட் ஆகும். இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிந்து விட்டவங்க மேற்கொண்டு அப்படி படிக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் ஓரளவுக்கு ட்ரை பண்ணுங்க. புதுசாக படிக்கிறவங்க நான் இப்படி படிக்க போகிறேன்னாக்கா சத்தியமாக நீங்கள் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணாக்கா உங்களுக்கு ஓகே ஆகவே ஆகாது. உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் படிக்கணும், சரிங்களா? உங்களுடைய மைண்டு வந்து நீங்கள் நல்லா தூங்கி எழுந்தவுடனே கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சரிங்களா? எப்போ இருந்தாலும் சரி, நைட்டாக இருந்தாலும் சரி, காலையில் இருந்தாலும் சரி, எனி டைம் நீங்கள் எழுந்தவுடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு அப்போ படிக்கலாம் அப்படின்ற ஒரு மூடு இருந்தாக்கா நீங்கள் புக்கை எடுத்து வச்சு தாராளமாக படிக்கலாம். நான்லாம் எப்படி படித்தேனாக்கா, படிச்சுட்டே இருப்பேன், எனக்கு தூக்கம் வரும், அப்படியே புக்கை வச்சு தலைக்கண்ணை வச்சு கூட தூங்கிடுவேன்.
புக்கை வந்து தலைக்காணியாக கூட வச்சு தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் வந்து தூக்கம் நல்லா தெளியும். எழுந்துட்டு அப்படியே போய்ட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு அப்படியே பாத்ரூம்லாம் போய்ட்டு எனக்கு எப்போ தெளியுதோ நைட்டு 12 மணிக்கு கூட தூக்கம் தெளியும். சில சமயத்தில் 5 மணிக்கு தூங்கிடுவேன், 12 மணிக்கு தூக்கம் தெளியும். 12 மணிக்கு எழுந்து உக்காஞ்சி படிப்பேன். எனக்கு படிக்கணும்னு தோணும், படிப்பேன். சரிங்களா? எனக்கு வந்து இப்போ உங்களுக்கு பசிச்சாக்கா சாப்பிட்ணுன்னு தோணுது, நீங்கள் சாப்பிட்றீங்க. பசிக்காத சமயத்தில் நீங்கள் சாப்பிட்டாக்கா அந்த சாப்பாடு ஜீரணமாகுமா? அதே மாதிரி தாங்க இதுவும். உங்களுக்கு வந்து படிக்கணும்னு உங்கள் மைண்டில் தோணணும். அடடா நம்ம படிக்கணும், விஷயத்தை கற்றுக்கணும், அப்போ தான் வந்து நம்ம வந்து எக்ஸாம்ஸ்லாம் வந்து அட்டன் பண்ணி நல்ல ஒரு மார்க் எடுக்க முடியும். இது நம்ம ஃப்யூச்சர், நம்ம லைஃப். நீங்கள் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வராது. சரிங்களா? திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு. சரிங்களா? முயற்சி திருவினையாக்கும் எல்லாமே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தாங்க சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் மைண்டு பாடி எல்லாமே உங்கள் கண்ட்ரோலுக்கு வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ விருப்பம் இருக்கோ அப்போ உக்காஞ்சி நீங்கள் படிங்க. படித்தாக்கா நீங்கள் படிக்கிறது அப்படியே முழு மனசாக அப்படியே வந்து உங்கள் மைண்டில் அப்படியே பதியும். படித்ததை மற்றவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள். அப்படி டிஸ்கஸ் பண்ணுறதுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உடனே இன்னும் ஸ்ட்ராங்காக பதியும். சரிங்களா? இந்த ஒரு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் நான் நிறைய வீடியோஸில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கும். என்னன்னாக்கா வந்து தமிழில் வந்து நூலாசிரியர்களும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு நான் ஒரு புதுசான ஒரு ஸ்டெப்ஸ், ஒரு மெத்தட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த மெத்தட் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் பதிவிடுறேன். அதை பார்த்து நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்காக நம்மளே வந்து ஓனாக கண்டுபிடிச்சாக்கா நம்ம கண்டுபிடிச்சி நம்ம மைண்டில் அப்படியே ஃபுல்லாக பதிஞ்சிருங்க. அதுதான் இருக்கிறது, வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? நான் வந்து வேறப்பா உக்காஞ்சி படிக்கிறேன், தயவு செஞ்சு விட்டுடுங்க. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படி பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் தான் கிடைக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.